தமிழ் தேசியனத்தின் ஒற்றை நம்பிக்கை, தலைவர் தந்த தமிழ் கொடை நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். இந்த சொல்ல கேட்டாலே பயமா இருக்கு. இப்படித்தான் ஏமாந்து மலைகளின் வளமே மண்ணின் வளம், மலைகளை காப்போம், மண்ணை மீட்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தென்காசி மண்ணிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். உணர்வு எழுச்சியோடு இங்கே ஒன்று கூடி நிற்கிற அமர்ந்திருக்கிற எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பேசிய என்னுடைய தம்பி தங்கைகள் எல்லோரும் மலைகளின் அவசியத்தை எடுத்து விளக்கினார்கள். இங்கே எங்களின் வளங்கள் களவு போய்க் கொண்டிருக்கிறது. அதை தடுக்க போராடுவதற்கு கூட எங்கள் நிலத்தில் எங்களுக்கு இடமில்லை. அனுமதி தர மறுக்கிற காவல்துறை அதிகாரிகளின் வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கும் சேர்த்துத்தான் நாங்கள் போராடுகிறோம் என்கிற புரிதல் அவர்களுக்கு வர வேண்டும். நம்முடைய பாட்டன் பெரும்பாவளன் பாரதி தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை, கண்ணீரால் காத்தோம் கருக திருவுலமோ, நாளெல்லாம் பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கண்டு போகவோ, நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு இருப்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ, உயிர் வெல்லமோ என்று வருந்தி பாடுகிறான். அன்றைக்கு வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் நம்முடைய வளங்கள் கொள்ளை போனது மிக குறைவுதான். அவர்கள் நமது மணலை எல்லாம் அள்ளி கொண்டு போகவில்லை. நமது முன்னவர்கள் சேர்த்து வைத்த பொன், மணி, வைரம் இவற்றைத்தான் கொண்டு சென்றார்கள். இந்த நிலத்திலே நம்மை அடிமைப்படுத்தி கடுமையாக உழைக்க வைத்து கொண்டு சென்றார்கள். நம்மிடத்திலே வரியை விதித்து வருவாயை பெருக்கி கொண்டு சென்றார்கள். ஆனால் மலையை அவர்கள் தொடவில்லை. இங்கே பேசிய என்னுடைய தம்பி பசும்பன் அவர்கள் குறிப்பிட்டது போல, நம் தாய் நிலத்தில் ஒரு பிடி மண்ணை அந்நியர்கள் அடிமைப்படுத்தி விடக்கூடாது, எடுத்துச் சென்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் நமது முன்னவர்கள் போராடி உயிர் நீத்தார்கள். குறிப்பாக நம்முடைய பாட்டன் பூலித்தேவன், நம்முடைய பாட்டன்கள் தீரன் சின்னமலை, அழகுமுத்துக்கோன், மருதுபாண்டியர், வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியார்,
மன்னர் கட்டபொம்மன் படைத்தளபதிகளாக இருந்த வெள்ளையத்தேவன், பாட்டனார் சுந்தரலிங்கம், பெரும்பிடுகு முத்தரையர், எண்ணற்ற மாவீரர்கள் இந்த மண்ணிலே நின்று போராடி மாண்டதெல்லாம் இந்த மண்ணை காக்கத்தான். மன்னராட்சிகள் முற்றுப்பெற்ற பிறகு அதே நோக்கத்திற்காக, நிலத்தின் விடுதலைக்காக போராட்டம் நீண்டது. அதில் எண்ணற்ற பேர்கள் போராடினார்கள், சிறைப்பட்டார்கள், வதைப்பட்டார்கள், மிதிப்பட்டார்கள். அதிலே ஒரு மகன் மாடுகள் இழுக்க திணறுகிற செக்கை இதே இந்த மண்ணின் விடுதலைக்காக ஒரு மகன் இழுத்தார். இந்த மண்ணின் மக்களின் மானத்தை, தன்மானத்தை, சுயமரியாதை காப்பதற்காக சுதேசி கப்பல் என்று சொத்தவளவையும் வித்து மற்றவர்களிடத்திலே கொடைகளை பெற்று ஒரு கப்பலை வாங்கி ஓட்டி மான தமிழனின் மானத்தை காத்து கப்பல் ஓட்டிய தமிழன் என்ற புகழ் பெற்றவர் நம்முடைய பாட்டனார் வ.உ. சிதம்பரனார் அவர்கள். அவர் செக்கிழுத்ததும் சொத்தவளையும் விற்றுவிட்டு ஏழ்மை வறுமையை சந்தித்து மன்னனை விற்று வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதும் இந்த மண்ணின் விடுதலைக்காகத்தான். எந்த மண்ணை காக்க நமது பாட்டன் செக்கை இழுத்து சிறைப்பட்டு வதைப்பட்டு இருந்த வளத்தை, நிலத்தை, சொத்தை, எல்லாவற்றையும், செல்வங்களை எல்லாம் இழந்து நின்றானோ, இன்றைக்கு அதே மண்ணை விற்று செல்வந்தர்களாக வாழ்கிற நிலை உருவாகிவிட்டதை அன்பு சொந்தங்களே. இந்த நாட்டிலே களவு செய்பவன், திருடுபவன், நிலத்தின் வளத்தை கொள்ளையடித்து கொழுப்பவன் எல்லாம் சமூகத்தில் பெரிய மனிதர்கள், போற்றத்தக்கவர்கள். அண்மையிலே நானும் என் தம்பி துரைமுருகனும் பேசிக் கொண்டிருந்தோம். அதற்கு சான்று புஷ்பா என்கிற ஒரு திரைப்படம். அது போன்ற திரைப்படங்கள் தான் இன்று ஏகப்பட்ட படங்கள் உருவாகி வெற்றிகரமாக ஓடுகிறது. மக்களின் மனநிலையை மாறிக்கொண்டிருக்கிறது. சந்தன மரக்கட்டையை வெட்டி விற்பது, கடத்துவது என்பது சட்டப்படி குற்றம். ஆனால் தொடர்ச்சியாக அந்த குற்றச் செயலை செய்கிறவன் கதையிலே கதாநாயகன், ஹீரோ. அதை தடுக்க போராடுகிற காவல்துறை அதிகாரி வில்லன், கெட்டவன். கடைசியாக அவனால் முடியாமல் தோற்று போய் அந்த காவல்துறை அதிகாரி தற்கொலை செய்து கொண்டு செத்து போகிறான். இந்த களவாணி கதாநாயகன் வென்று விடுகிறான். சமூகம் எப்படி கட்டமைக்கப்படுகிறது என்பதை அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் நாங்கள் பேசுவது ஏதோ இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தென்காசியிலே ஒரு ஓரத்திலே இத திருக்கோயில், ஏதோ ஒரு கோயில், ஒரு என்ன ஊர் என்று கூட தெரியவில்லை, செங்கோட்டையில் பேர் நன்றாகத்தான் இருக்கிறது. பேர்ல தான் தமிழனுக்கு கோட்டை இருக்கிறது, ஒன்றும் இல்லை. என் அன்பு மக்களே, என் அருமை சொந்தங்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, ஓட்டுக்காக பேசுகிற நாங்கள், ஓட்டுக்காக பேசுகிற எவரும் இதை பேச மாட்டார்கள். நாட்டுக்காக நிற்கிற பிள்ளைகள் தான் இதை பேசுவோம். கல்குவாரி நடந்தால் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கிறது? எவ்வளவு பேருடைய குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது? இதை பேசுபவர்கள் பலர். எவ்வளவு காலத்திற்கு வாழ்ந்து விடுவீர்கள் என்றால் கேள்வி இல்லை, அதற்கு பதிலே இல்லை. அந்த கேள்வி எழுப்பினால் எவரிடத்திலும் பதில் இல்லை. நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பு மக்களே. இவர்கள் எல்லோரும் நினைக்கிறார்கள், பெரிய பெரிய மாளிகைகளை கட்டி வைத்து விட்டால், விலை உயர்ந்த கார்களை வாங்கி நிறுத்தி விட்டால், வங்கி நிறைய பணத்தை போட்டு வைத்து விட்டால் நம் பிள்ளைகள் நலமாக வளமாக வாழ்ந்து விடுவார்கள் என்று எண்ணுகிறார்கள். இது போல ஒரு பைத்தியக்காரத்தனம், ஒரு அறிவு கட்டத்தனம் உலகத்திலே கிடையாது.
நீ மலையை நொறுக்குகிறாய், கற்கள் அதை என் சாண்ட் என்று நொறுக்கி சாலை போடுகிறாய், கட்டடங்களை கட்டுகிறாய், மாளிகைகளை எழுப்புகிறாய். இதை நொறுக்கி நொறுக்கி சாலை போடுகிறாய், துறைமுகங்கள் கட்டுகிறாய், எல்லாம் செய்கிறாய். சாலை நீ வீடு கட்டுவது வீடு அல்ல, வருங்கால உன் பிள்ளைகளுக்கான சுடுகாடு சமாதி என்பதை நீ நினைவில் வைக்க வேண்டும். இதை நொறுக்கி மணலாக்கி சாலையை போடுகிறாய், ரோடு போடுகிறாய், வேகமாக செல்ல என்கிறாய். எங்கே செல்வாய்? அதுவும் வீட்டிற்கல்ல, சுடுகாட்டிற்குத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மலையில் என்ன இருக்கிறது? அப்படி என்ன இருக்கிறது? இது பூமி தாயின் இயற்கையின் அரும்பெரும் கொடை. 450 கோடி ஆண்டுகளாகிவிட்டது இந்த பூமி உருவாகி. சூரியனிலே ஏற்பட்ட பெருவெடிப்பிலே சிதறி சிதறி விழுந்த துகள்கள் தான் இத்தனை கோள்களும், அதில் ஒன்றுதான் இந்த பூமி. எத்தனையோ கோள்கள் இருந்தபோதும் பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு காரணம் இங்குதான் காற்றும் நீரும் இருக்கிறது. என் அன்பு சொந்தங்களே, அதனால்தான் நமது வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழியிலே நீரின்றி அமையாத உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு என்று பாடினார். H2O அறிவியல் படித்த பிள்ளைகளுக்கு தெரியும். ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஹைட்ரஜன் 1 விழுக்காடு, ஆக்சிஜன் H2. ஹைட்ரஜன் 2 விழுக்காடு, ஆக்சிஜன் 1 விழுக்காடு, H2O. இதிலே ஹைட்ரஜன் 1 விழுக்காடு, ஆக்சிஜன் 2 விழுக்காடு என்று கலந்தால் நீர் உருவாகாது. இயற்கையின் விதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேற எந்த கோள்களிலும் நீர் இல்லை. இன்று வரை சந்திர மண்டலத்திலே, நிலவிலே நீர் இருக்குதா, நீர் இருக்குதா, காற்று இருக்கா தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் யார்? இங்கே இருக்கிற நீரையும் காற்றையும் நஞ்சாக்கி கொண்டிருப்பவர்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், இந்த பூமி பந்தில் எந்த நாட்டிலும் இதை பேச ஒரு அரசியல் இயக்கம் இல்லவே இல்லை. தமிழன் மட்டும்தான் பேசுவான். இவ்வளவு பெரிய பூமியிலே ஒரு ஓரத்திலே சீமானும் அவன் பிள்ளைகளும் தங்கைகளும் தம்பிகளும் தான் செங்கோட்டையில், தென்காசியில் ஒரு ஓரத்திலே பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் நாங்கள் யார்? நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. விசிம்பின் துளி வெளி நல்லால் மற்ற அங்கே பசும்புல் தலை காண்பது அரிதுன்னு வாடுறான். ஒரு துளி நீர் பூமியிலே விழவில்லை என்றால் புல் பூண்டு கூட முளைக்காது, பசும்புல் தலை காட்டாது என்கிறான் வள்ளுவ பெருமகனார். நாங்கள் யார்? ஏன் மலையை, காட்டை, பூச்சியை, வண்டை, ஆட்டை, மாட்டை, நாயை, நரியை, செடியை, கொடியை, யானையை, புலியை, சிங்கம், கரடியை, சிட்டு, குருவியை, மயிலை, காக்கையை, கொக்கை எல்லாவற்றையும் நேசிக்க ஏன் காரணம்? நாங்கள் உயிர்மை நேயர்கள். எத்தனை சமயங்கள், எவ்வளவு வழிபாடு! யாருடைய இறைக்கு முன்பும் இப்படி ஒரு அரிதான காட்சி. என்னுடைய சிவனை வணங்க காளையை வணங்க வேண்டும். கழுத்திலே பாம்பு. என்னுடைய முருகனை வணங்க அருகிலே மயில், பாம்பு, கொடியிலே சேவல். மாரியம்மாவா சிங்க ரூபிணி, ஐயப்பனா புலி மேலே அமர்ந்திருப்பார், புள்ளையாரா எலி வாகனம். இப்படி எந்த இறையை நாங்கள் வணங்க சென்றாலும் முன்பு விலங்குகளை, மற்ற உயிரினங்களை வணங்கித்தான் அவர்களை வணங்க வேண்டும் என்ற நிலை ஏன் வந்ததென்றால், உயிரினங்களை போற்றுகிற, மற்ற உயிர்களை போற்றுகிற உயிர்மை நேயர்கள் தமிழர்கள் என்பதால். அதைத்தான் எங்களுடைய மூதாதை வள்ளலார் பெருமகான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்கிறார். பயிருக்கும் உயிர் இருக்கதடா என்று வாடினேன் என்கிறார்.
காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். நோக்கும் திசையெல்லாம் யாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்கிறான் பெரும்பாவலன் பாரதி. தமிழர்கள் உயிர்மை நேயர்கள். உலகத்தில் இப்படிப்பட்ட பெருமை எந்த இனத்திற்கு உண்டு? மண்ணை ஆண்ட மன்னர்களே கொடை வள்ளல்களாக இருந்திருக்கிறார்கள். பாரி ஓரி, பாரி ஓரி, காரி, பேகன், ஆய், நல்லி, அதியமான் என 7 வள்ளல்கள். அதிலே பாரியும் பேகனும் ஆக சிறந்தவர்களாக புறப்பொருள் வெண்பா மாலை பாடி வைக்கிறது. இந்த காரணம் என்ன? மற்றவர்களாம் கேட்டுக் கொடுத்தார்கள், அது கொடைதான். ஆனால் சிறந்த கொடையாக அமையவில்லை. கேட்காமல் கொடுப்பது கொடை, சிறந்த கொடை. ஆனால் அதனினும் மேலானது கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பது. பாரி இடத்திலே முல்லைக்கொடி தேரை நிறுத்திவிட்டு போய் என்று கேட்கவில்லை, கொடுத்தான். மயில் பேகனிடத்திலே போர்வையை தா என்று கேட்கவில்லை, தந்தான். கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுத்தான். அதனால்தான் கொடையிலே ஆகச் சிறந்த கொடையாக, கொடை வள்ளல்களாக பாரியும் பேகனும் போற்றப்படுகிறார்கள். இந்த செயல் பைத்தியக்காரத்தனமானது. முல்லைக்கு குச்சியை உண்டினால் போதும் போதும். மயில் குளிரில் நடுங்காத, அப்போதான் மகிழ்ச்சியாக தோகை விரித்து ஆடும் ஆடும். ஆனால் அதற்கு ஆபத்தோ என்று கருதினான் என் பாட்டன் பேகன், போர்த்தினான். செயல் இழிவானது, பைத்தியக்காரத்தனமானது, மடத்தனமானது, அறிவுட்டதனமாக தெரிகிறது. ஆனால் மேலோங்கி நிற்பது என் முன்னவனின் உயிர்மை நேயம். அவன் பிள்ளைகள் தான் மலையை பற்றி, மணலை பற்றி பேச தகுதி உள்ளவர்கள். அதனால் நாங்கள் பேசுகிறோம். மலை என்பது மலை அல்ல, என் பூமி தாயின் முலை மார்பு என்பதை கற்றறிந்த தமிழ் பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். நம் தாயின் மார்பில் இருந்து நமக்கு பால், பூமி தாயின் மலை மார்பில் இருந்து நமக்கு அருவி. அறிவார்ந்த தமிழ் தம்பி தங்கைகளே, எதிர்கால இந்த தமிழ் சமூகத்தை மாற்றி படைக்க காத்து நிற்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, நீங்கள் வெறும் ஓட்டாளர்களாக இல்லாமல் இந்த நாட்டாளர்களாக மாறுகிற வரை உங்கள் அண்ணன் இந்த மண்ணிலே கத்திக்கொண்டுதான் நிற்பேன். ஒரு நாட்டின் வளங்களிலே ஆகச் சிறந்த வளம் அறிவு வளம் தான். ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையிலே தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் நலன் அந்த நாட்டின் வீட்டின், ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையிலும் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த நாட்டின் நலம் என்பது ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையிலும் தீர்மானிக்கப்படுகிறது. ஏனென்றால் உணவுதான் மருந்து. ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது. ஒரு நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெறுகிற நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது. மழை பொழிவின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாட்டின் மழை வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது. இயற்கையின் சுழற்சி விதியை என்னரும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் முகவை சிவகங்கை ராமநாதபுரம் மண்ணின் பிள்ளைகள். எங்களுக்கு கடல் இருக்கிறது, ஆனால் மழை பொழிவு இல்லை. மதுரையிலே கடல் இல்லை, தேனி கம்பத்தில் குமிழியிலே கடல் இல்லை, ஆனால் மழை பொழிவு அதிகமாக இருக்கிறது. காரணம், கடல் எனக்கு இருக்கிறது, மழை இல்லை. கடல் அவனுக்கு இல்லை, மழை இருக்கிறது, அதனால் மழை பொழிவு இருக்கிறது. இந்த இயற்கையின் உண்மையை
என் அன்பு தம்பிதங்கிகள், அறிவார்ந்த எனது தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சூரியன் தந்தை, கடல் தாய் இருவரின் இணைவிலே நீராவி ஆகி அப்படியே வெப்பமாகி நீராவியாகி மேலே வருகிறது. மேலே மிதந்து வருகிற நீராவியை காற்று தள்ளி கொண்டு வருகிறது. அது மேகமாவதில்லை. காரணம் அடர்த்தி, கணம் குறைவு, அடர்த்தி குறைவு. அப்படி மிதந்து வருகிற ஈர பதத்தை சீம கருவேல மரமும் யூக்கலிப்டஸ் தைல மரமும் உறிஞ்சி விடுகிறது. காரணம், எல்லா மரங்களுக்கும் வேர்க்கும், அந்த மரங்களுக்கு வேர்க்காது. அவை இந்த நீராவியை உறிஞ்சி உட்கொண்டு விடும். அதனால் மேகம் உருவாகாமல் தடுத்து விடும். அதனால் சீம கருவேலை மரமும் யூக்கலிப்டஸ் தைல மரமும் அடர்ந்திருக்க பகுதியில் மழைப்பொழிவு குறைந்து விடும். அதனால்தான் அதை சமூக நல காடுகள் அல்ல, கேடுகள் அழிக்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் துடிப்பதற்கு காரணம் அதுதான். அப்படி மிதந்து வருகிற ஈர பதத்தோடு அது மேகமாக மாற முடியாமல் சுத்தும். அதோடு காற்றிலே மிதந்திருக்கிற கரி, தூசி, இவற்றோடு மனித உடலின் வேர்வை, மரங்களின் வேர்வை, விலங்குகளின் வேர்வை, பறவைகளின் வேர்வை எல்லாம் நீராவியாகி மேலே சென்று சேர்ந்து கணம் அடர்த்தியாகி மேகமாக உருவெடுத்து அப்படியே செல்கிறது. நீரை சுமந்து செல்கிறது. அதை தள்ளிக்கொண்டு போவது யார் என்றால் காற்று. அந்த மேகத்தை தடுத்து நிறுத்துகிற பேரரண் யார் என்றால் அவர்தான் இந்த மலை. என்னிடத்திலே நீராவியாகி வருகிற அந்த மேகத்தை தடுத்து நிறுத்துவது 300 அடி உயரத்திற்கு மேலே, 3000 அடி உயரத்திற்கு மேலே உயர்ந்திருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த மலைக்கு மேலே 300 அடி உயரத்திற்கு உயர்ந்திருக்கிற காடுகள் தடுத்து நிறுத்தி விடுகிறது மேகத்தை. நீங்கள் இன்றும் பயணம் செய்யும் போது அன்பு தம்பி தங்கைகளே, அறிவார்ந்த என் சொந்தங்களே, வாகனங்களில் செல்லும் போது திரும்பி பார்க்கும் போது நம்ம அப்பாவும் தாத்தாவும் தலைப்பாவை கட்டுவதை போல, வெள்ளை துண்டில் கட்டுவதை போல மலை தலப்பா கட்டி இருப்பதை பார்ப்பீர்கள். மேகம் வெள்ளையாக மலை மேலே படுத்திருப்பதை அவர் தடுத்திருப்பார். எங்கே குளிர்ச்சி இருக்கிறதோ அங்கே மேகம் மலையை கொட்டிவிடும். மலை மேலே உயர்ந்திருக்கிற அடர்ந்த காடுகள் எப்போதும் குழு குழு என்று குளிர்ச்சியாக இருப்பதால் மேகம் மலையை அங்கே கொட்டி விடுகிறது. இதைத்தான் நம்முடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள் மேகத்தை அறுவடை செய்து மலையாக பூமிக்கு கொண்டு வருகிற ஆற்றல் மரங்களுக்குத்தான் உண்டு. அதனால்தான் மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் என்று நாம் எழுதி வைக்க காரணம் அதனால்தான். அந்த மலை அங்கே கொட்டுகிற மழை பொழிவை உடனே உருண்டு பூமிக்கு வரவிடாமல் தடுக்குகிற பேராற்றல் கொண்டதாக மரங்கள் இருக்கிறது. அது இலைகளிலே கொட்டி அப்படியே வேரிலே கசிந்து, மரத்திலே கசிந்து பல காலங்களாக அந்த இலைதலை மக்கி மக்கி வேரோடு இருந்து அதுவே ஒரு மணலாக, மண்ணாக புது வடிவம் எடுத்திருக்கிறது. அந்த மண் அப்படியே உறிஞ்சி தண்ணீரை வைத்துக் கொள்கிறது. அங்கிருந்து உருண்டு ஓடி வருகிற நீரை அப்படியே சோலை காடுகள் என்று புற்கள் அடர்ந்து இருக்கிற பகுதிகள், அந்த புற்கள் தன் உணவுக்காக நீரை வேர்களிலே பிடித்து வைத்துக் கொள்கிறது. பிறகு அங்கிருந்து உருண்டு வருகிற அந்த நீரை கிராஸ் லேண்ட், புல்வெளி என்று இருக்கிற சமதளத்தில் இருக்கிற புல்வெளிகள் அப்படியே நீரை தேக்கி வைக்கிறது. அங்க இருக்கிற புற்கள் வேர்களிலே தங்கள் உணவுக்காக பிடித்து வைக்கிறது. அதிலும் இருந்து சில 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 துளிகள் உருண்டு உருண்டு ஒரு சின்ன பிள்ளைக்கு தட்டிலே சோறை வைத்தால் அள்ளும் போது 4 வரிக்கை உள்ளே 2 வரிக்கை கீழே விழுமே, அது போல இந்த புற்கள் தன் உணவுக்கு போக மீதி இருக்கிற துளிகளை உருட்டி விடுகிறது. பல கோடிக்கணக்கான புல்களில், இலைகளில், மரங்களில் இருந்து உருண்டு ஓடி வருகிற நீர்த்துளிகள் சேர்ந்துதான் அருவியாக கொட்டுகிறது. அதுதான் நீ பார்க்கிற குற்றால அருவி. குற்றால அருவி. நீ அருவியாக கொட்டுகிற நீரை பார்க்கிறாய். அதை கொட்ட வைக்க பல கோடிக்கணக்கான உயிரினங்கள் வேலை செய்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதை யார் கற்பிப்பா? அப்பாவோ, கொப்பாவோ, தாத்தாவோ எவனும் கற்பிக்க மாட்டான். யார் கற்பிப்பா? தமிழ் தாயின் பிள்ளைகள்
இந்த மண்ணின் மக்கள் உங்கள் பிள்ளைகள், நாங்கள் தான் அக்கறையோடு சொல்வோம். இது ஓட்டுக்கான பேச்சா? இல்லை. ஆனால் நாங்கள் பிறந்த நாட்டுக்கான பேச்சு, எதிர்கால எங்கள் பிள்ளைகள் வாழப்போகிற நாட்டுக்கான பேச்சு, அதுதான் எங்கள் மூச்சு. அப்படி உருண்டு ஓடி வருகிற அருவி ஆறை நாம் வெட்டவே இல்லை, உருவாக்கவில்லை. தாமிரபரணியை நாம் உருவாக்கவில்லை. ஏரியை வெட்டினோம், குளங்களை வெட்டினோம், தாங்களை வெட்டினோம், கம்மாயை வெட்டினோம், ஏந்தலை வெட்டினோம், கிணறை வெட்டினோம், குளத்தை வெட்டினோம், குட்டையை வெட்டினோம். ஆனால் ஆறை நாம் உருவாக்கவில்லை. ஆர் இயற்கையின் அரும்பெரும் கொடை. அதை தந்தவள் அருவி. அருவியை பிரசவித்தவள் பூமி தாயின் மலை மார்பு. ஆற்றுக்கு பாதை கண்டு யார் தந்தது? தானாக பாதை கண்டு நடக்குது என்று நம்முடைய ஐயா புலமை பித்தன் உன்னால் முடியும் தம்பி என்ற பாடலில் எழுதியிருப்பார். ஆற்றுக்கு பாதை கண்டு யாரு தந்தது? தானாக பாதை கண்டு நடக்குது. அந்த வரியை கேட்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இயற்கையின் கொடை அருவி. அது உருவாக்கியது ஆர். ஆர் என்பது மனித உடலுக்கான இரத்த நாளங்களைப் போல இந்த பூமி தாயின் இரத்த நாளங்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமி என்பவள் உலக உயிர்களின் அன்னை, தாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னையும் என்னையும் பெற்றவள் தாய். அந்த தாயையும் பெற்றவள் இந்த பூமி தாய். நம் தாய் நம்மை பெற்றால் உலக உயிர்களை எல்லாம் இந்த தாய் பெற்றால், இந்த பூமி தாய் காக்கையை, கொக்கை, குருவியை, மலையை, எல்லாவற்றையும், காட்டை, மேட்டை, நீங்கள் அறிவார்ந்த சொந்தங்களே, நீங்கள் எல்லோரும் பார்க்கிறீர்கள். நீங்கள் பார்க்கிற உங்கள் இந்த கண்களுக்கு தெரிகிற எல்லாவற்றையும், விண்ணிலே பறக்கிற விண்ணூர்தி, சந்திர மண்டலத்தை தொட திறத்துகிற உயர பறக்கிற விண்கலம், கண்டமிட்டு கண்டம் பாய்கிற வெடிகணைகள், நீரிலே மிதக்கிற கப்பல், இதே 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 மணலை மலையை வெட்டி ஏத்துகிற இந்த பார உந்துகள், உயிரை காக்க ஓடுகிற இந்த அவசர ஊர்தி, உயிர் காக்கும் ஊர்தி, இதே எல்லாவற்றையும் நான் பேசுகிற இந்த ஒளி வாங்கி, இந்த ஒளியை பெருக்கி தருகிற ஒளி பெருக்கி, நான் பேசுவதை பதிவு செய்கிற இந்த ஒளிப்பதிவு கருவிகள், நீங்கள் கழுத்திலே அணிகிற வைரம், தங்கம், மோதிரம், வைடூரியம், மாணிக்கம், மரகதம், எல்லாவற்றையும், விண்ணை தொடுகிற உயரத்திற்கிற கட்டடங்கள், கண்ணாடிகள், எல்லாவற்றையும், நீ காருக்கு போட்டு ஓட்டுகிற பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், எல்லாவற்றையும், பளிச்சென்று எரிகிற இந்த மின்சாரம், எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் நமக்கு தந்தவள் யார்? இவள்தான், இந்த பூமி தாய்தான். யார்? உன் காலுக்கு கீழே மிதிபட்டு கிடக்கிறாளே, இவள்தான், இவள்தான். பேரன்பு கொண்டு நாங்கள் நேசிக்கிற என் அன்பு சொந்தங்களே, நம்மை பெற்ற தாய், தாய் 10 மாதம் தான் சுமக்கிறாள், பிறகு இறக்கி விடுகிறாள். முதலாக தாயின் மடியில் இருந்து காலை எடுத்து முதலடி வைப்பதும் இந்த பூமி தாயின் மடியில் தான். இறந்த பிறகு, செத்த பிறகு, புதைந்தோ எரிந்தோ சாம்பலாவதும் அவள் நெஞ்சில் தான், அவள் மடியில் தான். வாழ்நாள் முழுமைக்கும் நம்மை சுமப்பவள் இந்த பூமி தாய் தான். ஆதலினாலே என் அன்பு மக்களே, இந்த பூமி தாயை, உன் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள் என்று ஈழத்தூர் பாவேந்தன் புதுவை ரத்தினதுரை பாடி வைக்கிறார். கவிக்கோ அப்துல் ரஹ்மான், நீ இறந்த பிறகு உன்னை பெற்ற தாய் கூட பிணம் என்று ஒதுக்கி விடுகிறாள். ஆனால் 10 மாதம் வயிற்றிலே சுமந்த தாய் கூட உன்னை பிணம் என்று ஒதுக்கி விடுகிறாள். அதன் பிறகு தன் வயிற்றுக்குள்ளே உன்னை வாங்கி தாங்கிக் கொள்கிறாள் பூமி தாய். உன் தாயிலும் மேலானவள் இந்த தாய்.
முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்து அவர்கள் தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவாக கிடைப்பதனாலேயே இந்த மானுட சமூகம் அதை மதிப்பதில்லை என்கிறார். காலுக்கு கீழே மிதிபடுவதனாலேயே பூமியின் மதிப்பு இந்த மனிதர்களுக்கு தெரிவதில்லை என்கிறார். எல்லாவற்றையும் தந்த இந்த பூமி தாய்க்கு நீ தந்தது என்ன? மரங்கள் கூட நன்றி உணர்ச்சியோடு பூமி தாய்க்கு வேருக்கு மலர்களை கொட்டி இலைகளை கொட்டி உரமாக்குது, மலர்களை கொட்டி நன்றி சொல்லுது. ஆனால் நீ ஆறறிவு பிடித்த அற்பம் மிருகமே, கொடிய மிருகமே, நீ அந்த தாயின் நெஞ்சிலே குண்டை போடுகிறாய், மண்ணையிலே குண்டை போடுகிறாய், மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிறேன் என்று ஈரக்குலையை அறுக்கிறாய், இதயத்தை பிடுங்குகிறாய், சிறுநீரகத்தை அறுக்கிறாய், எல்லாவற்றுக்கு மேலா குப்பைகளை நாச கழிவுகளை அவள் முகத்திலே கொட்டி மூடுகிறாய். இது போல ஒரு ஈன கூட்டம் பூமியில் எங்குண்டு? சிங்கமா, புலியா, கரடியா, நாயா, நரியா, எது உண்டு? கடைசியாக பரிணாம வளர்ச்சியிலே வந்த சமூக மிருகமாக இருக்கிற இந்த மனிதனால் தான் இந்த தாய்க்கு இவ்வளவு பெரிய கொடுமை நிகழ்ந்து விட்டது. தாயின் மாரிலே பால் குடிக்கலாம், அந்த மாரை அறுத்து ரத்தம் குடிப்பது எவ்வளவு பெரிய கொடுஞ்செயலோ அதைத்தான் இந்த கொடும் பாவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு காசு பணம் துட்டு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். உங்கள் மகனின் ஆட்சி வரும்போது எதை கம்பி, எத்தனை கம்பி என்று நீ வாழ்நாள் முழுக்க எண்ணிக்கொண்டிருக்கிற நிலை நான் உருவாக்குவேன். இன்னைக்கு கிரஷர், கல் குவாரி, உன் நிலத்தின் வளத்தை வாரி கொண்டுவதை குவாரி என்கிறான். நீ எழுதி வச்சுக்க, நீ என்ன நடக்கும்னு எவனுக்கும் தெரியாது. உன்னை ஏமாத்துவான். அது அப்புறம் இல்லைன்னா பொழப்புக்கு என்ன பண்றது? என்ன பொழைச்சிருவ? என்ன பொழைச்சிருவ? கேட்கறதுக்கு பதில் சொல். இவர்கள் எப்படி பண்ணுவார்கள்? பச்சை பசேல் என்று விளைகிற விளைநிலங்களை அழித்து விண்ணூர்தி நிலையம், ஏர்போர்ட் கட்டுவார்கள். அந்த விண்ணூர்தி நிலையத்திற்கு பெயர் பசுமை ஏர்போர்ட், பசுமை வானூர்தி நிலையம் பேர். மரங்களை எல்லாம் வெட்டி விட்டு சாலை போடுவார்கள், பேர் பசுமை சாலைகள். பசுமையை சேர்த்துக்கணும்னு, ஏன்னா மக்களை மயக்குது. பசுமையா இருக்குது. எங்க இருக்குது மரம்? எங்க இருக்குது பசுமை? இந்த மரங்களை இவர்கள் வெட்டி அழிக்கிறார்கள். நாம் நட்டு வைத்து விட்டு போகலாம். நம் பிள்ளைகளுக்கு நீரை உறிஞ்சி விற்கிறார்கள். நீர் உலக உயிர்களின் உயிர் தேவை. அது மனித தேவை மட்டுமல்ல, இந்த மரத்திற்கு உண்டு, இந்த செடிக்குண்டு, புல்லுக்குண்டு, பூவுக்குண்டு, எல்லாவற்றுக்குமான உரிமை நீர். அதை இந்த மனிதன், அற்ப மனிதன் ஆழ்குழாயை போட்டு போட்டு உறிஞ்சி உறிஞ்சி விற்கிறான். 400 அடிக்கு குழாயை போட்டு உறிஞ்சினால் இந்த மரம் 400 அடிக்கு வேற கீழே விட்டு நீரை எடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் நாம் தடுக்கலாம். ஒரு நல்லவன், ஒரு நேர்மையாளன், இந்த பூமி தாயை பேரன்பு நேசிக்கிற அவள் மகன் வருகிற போது அதை தடுக்கலாம். நீரை, எண்ணற்ற குளங்கள், ஏரிகள், நீர்த்தேக்கங்களை உருவாக்கி தேக்கி வைத்து விட்டு செத்து போகலாம். ஆனால் இந்த மலையை, இந்த மணலை எப்படி உருவாக்குவது? தாமிரபரணி ஆறு இன்றைக்கு சாக்கடை கால்வாயாக மாறிவிட்டது. மாற்றியவன் எவன்? இவன் வெட்டி அறுத்து விட்டு தின்று செத்து போவான். எங்கே போய் அவனை தேடி பிடிப்பாய்? என்ன செய்வாய்? உன் அழுகையால், உன் தொழுகையால், உன் ஜெபத்தால், உன் வழிபாட்டால் அரை அங்குலம் இந்த மலையை வளரச் செய்ய முடியுமா? முடியுமா? ஆற்றில் மணலை அள்ளுகிறீர்கள். மனித உடலுக்கு தோல், ஆற்றுக்கு மணல். தோலை செதுக்கிவிட்டால் மனிதன் நோய் தொற்றி வந்து இறந்து விடுவான். மணலை அள்ளிவிட்டால் ஆறு செத்து விடும். உலகத்திலே தலை சிறந்த நீர் வடிகட்டி, தலை சிறந்த நீர் தேக்கி மணல் தான். அந்த ஆற்றல் உலகத்தில் எவனுக்கும் இல்லை. இதே தூத்துக்குடியிலே கடல் இருக்கிறது, செல்லுங்கள். கடல் நீரை அள்ளி குடித்து பாருங்கள், உப்பு கைக்கும். 2 அடி தள்ளி வாருங்கள், 2 அடி.
கடற்கரை மணலை தோண்டுங்கள், தண்ணீர் வரும் எடுத்து குடிங்கள், உப்பு கச்சால் என்னை செருப்பால் அடியுங்கள், கரிக்காது. ஏன்? மணல் வடிகட்டி விடுகிறது. சிறந்த நீர் வடிகட்டி தூய நீரை தரும். சிறந்த நீர் தேக்கி மணல் அப்படியே வச்சிருக்கும். அந்த மணலை அள்ளி வித்து விட்டாய். இந்த மணலை உருவாக்கியார் நீயா? இல்லை, அதுவும் அருவிதான். மேலே இருந்து உருண்டு வருகிற அருவி அங்கே இருக்கிற சிறுபெரு கற்களை உருட்டி கொண்டு வருகிறது. அப்படி உருட்டி கொண்டு வரும்போது இந்த கற்கள் ஒன்றோட ஒன்று மோதி மோதி உரசி சிறு சிறு துகள்களாக நொறுங்குகிறது. நொறுங்க அப்படியே கொட்டுகிற அருவி நீரோட வந்து ஆறிலே மெதுவாக 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 படுகிறது. அரை அங்குலம் ஆற்று மணல் உருவாக 100 ஆண்டுகள் ஆகிறது. நீ 30 அடி 40 அடி இரும்பு கை கொண்டு பொக்கிளன் எந்திரம் கொண்டு அள்ளி வித்தால் எத்தனை லட்சம் ஆண்டுகள், எவ்வளவு ஆயிரம் ஆண்டுகளாவது இந்த மணல் மறுபடி உருவாக. ஆறு செத்து விட்டது. அதை உயிர்ப்பித்து விட முடியுமா? காப்பாற்றி விட முடியுமா? முடியாது. ஏன்? அருவி தான் உயிர்ப்பிக்க வேண்டும். அருவி எங்கிருந்து வருகிறது? மலையில். மலை இப்போது எங்கே? மணல் நொறுக்கி விட்டார். இந்த மணல் தீர்ந்தது, ஆற்று மணல். அடுத்து எங்கே? மலை மணல், எம் சாண்ட் என்று போயிட்டார். சிவபெருமானிடத்தில் பத்மாசுரன் வரம் வேண்டி நிற்கிறான். என் மக்களே, நீண்ட தவத்திற்கு பிறகு சிவன் முன்னே வந்து என்ன வரம் கேள் என்று கேட்கிறான் பத்மாசுரனிடத்திலே. நான் யார் தலையிலும் கை வைத்தாலும் அவன் எரிந்து சாம்பலாக வேண்டும் என்று வரம் கேட்கிறான். தந்தேன் என்கிறார் சிவபெருமான். பத்மாசுரன் என்ன செய்கிறான்? நீ கொடுத்த வரம் பலிக்குதா இல்லையா என்று பார்ப்போம், உன் தலையில் கையை வைத்து பார்க்கிறேன் என்று கை வைத்தான். தெரிச்சு ஓடுகிறார் சிவன். எங்கே இருந்து அருவி வந்தது? எங்கே இருந்து ஆறு வந்தது? எங்கே இருந்து மணல் வந்தது? இந்த மணலை தின்னு ஆறை கெடுத்த பிறகு எங்கிருந்து வந்தது? மலை. வைத்தான் கையை மலையிலே, எம் சாண்ட். நீ எழுதி வச்சுக்கடா, நான் சத்தியத்தின் மகன்டா. இந்த பூமி தாயை நான் பேரன் கொண்டு காதலிக்கிறது உண்மைனா நான் வெல்லுவேன், வருவேன். என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. இந்த மரத்தை காசாக பார்ப்பது, இந்த மலையை காசாக பார்ப்பது, உனக்கு பால் ஊட்டி வளர்த்த தாயின் மார்பை கரியாக பார்க்க முடியுமா? இதை அறுத்து சமைத்து சாப்பிட்டால் சுவையாக இருக்கும் என்று உன்னால் எண்ண முடியுமா? ஆனால் எண்ணிவிட்டாய். உனக்கு பால் ஊட்டிய, உலக உயிர்களுக்கெல்லாம் பால் ஊட்டிய தாயின், பூமி தாயின் மலை மார்பை அறுத்து தின்று விட்டாய். சரியாக இன்னும் 10 ஆண்டுக்கு அல்லுவியா? இந்தியாவில் எந்த நிலப்பரப்பில் இது நடக்கிறது? அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, என்னரும் பெற்றோர்களே, வருகிற போது கேரளா கேஎல் என்று போட்டு பார உந்துகள் போகிறதே. இப்படி தமிழ்நாடு என்று போட்டு கேரளாவுக்குள் அங்கு போய் மணலை நீ எள்ளி வர முடியுமா? இயற்கையின் அரும்பெரும் கொடை மலை. கேரளாவில் தான் தொடங்குகிறது மேற்கு தொடர்ச்சி மலை. அவர்களுக்கு துறைமுகம் விளிங்கத்திலே. அவர்களுக்கு தேவை கற்கள், மணல், வீடு கட்ட, கட்டடங்கள் கட்ட, சாலை போட. ஏன் அவர்களிடத்திலே மலை இருக்கிறது? ஏன் வெட்டவில்லை? ஏன்? அங்க நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவன், மானத்தாயின் மாரிலே பால் குடித்து வளர்ந்தவன், தான் பிறந்த மண்ணை பேரன்பு கொண்டு நேசிக்கிறவன் அங்கே வாழ்கிறான், ஆள்கிறான். அவர்களுக்கு பெத்தவனே அப்பனாக இருக்கிறான். நமக்கு ரொம்ப நாளா மத்தவனே அப்பனாக இருக்கிறான். மான தமிழனுக்கு எவனோ தந்தை, எவனோ அப்பன். நம்ம அப்பனும் குப்பனும் சுப்பனுமாக தெருவிலே தெரிகிறோம். இதுவர ஒரு மானக்கேடு, வெக்கக்கேடு. எந்த அப்பன்டா பிள்ளைகளை குடிச்சு சாக வைப்பான்? எந்த அப்பன் குடிச்சு சாக வைப்பான்? எந்த அப்பன் பிள்ளைகளுக்கு உப்புமா கிண்டி போடுவான்? எந்த அப்பன் போடுவான்? கொடுமை. ஏன் கேரளாவில் மலைகள் வெட்டப்படவில்லை? கேரள மக்களின் மணல் தேவைக்கு ஏன் அங்கு எம் சாண்டு உருவாக்கப்படவில்லை? இதை ஏன் நீங்க கேட்பதில்லை?
மதுரை நீதிமன்றத்திற்கு வழக்கு வருகிறது. ஒரு மீரா என்கிற நீதிபதி அவர்கள், பெண் நீதிபதி, வழக்கை தொடுக்கிறது. இந்த சோ கால்டு கிரஷர்ஸ், குவாரி ஓனர்ஸ் அவர்கள் சார்பாக வாதிடுகிற வழக்கறிஞர் இவர் என்ன சொல்லுகிறார்? கேரளாவில் மலையை வெட்ட தடை இருப்பதால், இந்த வார்த்தையை என்னரும் தம்பிதங்குகள், என் அருமை சொந்தங்கள் கவனிக்கணும். கேரளாவில் மலையை வெட்ட தடை இருப்பதால் அங்கு கட்டடங்கள் கட்டுவதற்கு, சாலை போடுவதற்கு அரசு மற்றும் தனியார் கட்டுமானங்களுக்கு மணல், மலை மணல், எம்சாண்ட் தேவைப்படுவதால் இங்கே மலையை வெட்டிக் கொள்வதற்கு அனுமதி தர வேண்டும். எப்படி? அந்த நீதிபதி என்ன கேட்டிருக்கணும்? கேரளாவில் வெட்ட ஏன் தடை இருக்கிறது கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்கணும். ஏன் கேட்கல? கேட்கல. அங்க தலைவன் இருக்கிறான், இங்க தரகன் இருக்கிறான். விளங்குதா? விளங்குதா? நாங்கள் பேசுகிற எங்கள் மொழியில் இருக்கிற இந்த வலி இருக்குல்ல, இந்த வலி உங்களுக்கு புரிந்தால் என் மொழி உங்களுக்கு புரியும். இல்லை என்றால் இது வெறும் வெட்டி பேச்சுதான், வெற்று பேச்சுதான். இது புரிந்து விட்டால் இந்த பேச்சு ஒவ்வொன்றும் வெற்றி பேச்சாக மாறும். அவன் ஏன் என் மலையை வெட்டி கொண்டு போற அவன் நிலத்தின் குப்பையை கொண்டு வந்து இங்கே போடுகிறான். என் வளம் எல்லாம் அவனுக்கு, அவன் குப்பை எல்லாம் எனக்கு. எப்படிப்பட்ட பண்டமாற்று? இந்த குப்பையை இங்கே கொட்டுகிறார்கள் என்ற ஆட்சியாளருக்கு தெரியாதா? மாவட்ட ஆட்சியாளருக்கு தெரியாதா? காவல்துறை அதிகாரிக்கு தெரியாதா? இந்த நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சருக்கு தெரியாதா? மனிதவள மேம்பாட்டுக்கு தெரியாதா? சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கு தெரியாதா? இந்த நாட்டை ஆளுகிற முதலமைச்சருக்கு தெரியாதா? தெரியாதென்றால் எதற்காக அதிகாரத்திலே இருக்கிறீர்கள்? தெரியும் என்றால் தடுக்காமல் ஏன் வேடிக்கை பார்க்கிறீர்கள்? என்ன நடக்கிறது? என் தாயின் மடி மற்றவர்களுக்கு குப்பை மேடா, குப்பை தொட்டியா? குப்பை தொட்டியா? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என்னைக்கு விழிப்புற்று எழுவீர்கள்? என்னைக்கு உங்கள் தாய் நிலத்தை காப்பாற்ற துடிப்பீர்கள்? இந்த மலையை எப்போது நீங்கள் உருவாக்க முடியும்? எப்போது? எப்படி உருவாக்குவீர்கள்? யார் உருவாக்குவது? எந்த சட்டம் இதை உருவாக்கும்? எந்த திட்டம் இதை உருவாக்கும்? மழை இல்லாத நிலம் பாலைவனம் என்கிற அந்த புரிதல் கூட உங்களுக்கு இல்லையா? நீங்கள் படித்தது இல்லையா? மழை இல்லை என்றால் நிலம் பாலைவனமாகிவிடும். எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு, 2000 ஆண்டுகளுக்கு மேலே நம்முடைய முன்னவன் சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் என்கிற நமது பாட்டனார் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நிலம் நடுக்குற்று நல் இயல்பு கெட்டு பாலையனும் படிமம் கொள்ளுங்கிறான். முல்லையும் குறிஞ்சியும்னா, முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும். இது இரண்டும் முழுமையில் திரியும் என்றால் மலையை நொறுக்கி விட்டான் எம்சாண்டு, கல்குவாரி, கிரஸ்தர். காடை அழிச்சு வெட்டி விட்டான், காட்டை பூரா வெட்டி விட்டான், மலையை நொறுக்கி விட்டான். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் அழிந்தால் நிலம் நடுக்குற்று நல் இயல்பை இழந்து, நடுக்குற்றுச்சு, திடீர்னு நிலநடுக்க வருது, அங்க கற்களை பேக்க வெடிகுண்டு வச்சா வீடு ஆடுது, பூமி ஆடுது. நிலம் நடுக்குற்று நல் இயல்பு இழந்து பாலை எனும் படிமம் கொல்லும். பாலை இயற்கை திணை அல்ல, செயற்கை திணை. உருவாக்குபவன் எவன்? இவன் தான். பாலைநிலத்தில் என்ன வரும்? எந்த உயிரினமும் வாழ முடியாது. என்ன செய்வ? நீ வீடு கட்டி வாழ்வது போல பல லட்சக்கணக்கான உயிரினங்களின் வீடு இந்த மலை. மான், மயில், சிங்கம், புலி, கரடி, நாய், நரி, பாம்பு, காட்டு மிருகங்கள், எருமைகள் எல்லாம். ஒரு புலி செத்து போனால், என் அன்பு தம்பதிங்களே, ஒரு புலி செத்து போனால் 25,000 மனிதர்களுக்கான குடிநீர் தேவை நின்று விடுகிறதுங்கிறான். குடிநீர் இருக்குல்ல, குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுதுங்கிறான். குடிநீர் கிடைக்காம போயிருங்கிறான். ஒரு புலிக்கு 25,000 மனிதர்களின் குடிநீருக்கு என்னடா சம்பந்தம் நீ நினைக்கலாம். இந்த கிராஸ் லேண்ட், இந்த புல்வெளி, அந்த நீரை தேக்கி வைக்கிற நிலப்பரப்பு, மலையில நீங்க போகும்போது தெரியும். இந்த ஊட்டி கொடைக்கானல் போனீங்கன்னா அந்த புல்வெளியிலே இருக்கிற புற்கள் தன் உணவுக்காக நீரை தேக்கி வச்சு சிறுக பூமிக்கு இங்க உருட்டி விடும்போது, அது கீழ் நிலத்துக்கு உருட்டி விடும்போது அருவியாக வருகிறது. அந்த புற்களை காட்டு எருமைகளும் காட்டு ஆடுகளும் மான்களும் உணவாக தின்று விட்டால்
அங்கே நீரை சேமித்து வைக்கிற ஒரு தொழிற்சாலை இருக்குல்ல, ஒரு ஆள் இருக்குல்ல, புல், அது செத்து போகுது, அழிஞ்சு போகுது. அந்த மாடும் வரை ஆடுகளும் இந்த மானும் அந்த புற்களை தின்று அழித்தால் அங்கே நீரை சேமித்து வைக்கிற ஆற்றல் குறைகிறது. அதை தடுப்பது யார்? புலிகள். புலி என்ன செய்து? மானை வேட்டையாடி உண்ணுது, ஆட்டை வேட்டையாடி உண்ணுது, மாட்டை வேட்டையாடி உண்ணுது. இவையை அழிக்கப்படும் போது புல்களின் அழிவு குறைகிறது. குறைகிற போது நீரின் சேமிப்பு, அது கீழே அனுப்புகிற தண்ணீரின் தேவை உயர்கிறது. இதனால் என்ன சொல்றான் ஆய்வறிஞர்கள்? ஒரு புலியின் மரணம் 25,000 பேருக்கான நீரின் தேவை தட்டுப்பாட்டை உருவாக்குறது என்கிறார். நீ புலி செத்தா உனக்கு என்ன கவலைப்படலையே? லட்சக்கணக்கா புலி ஈழத்துல செத்தான், நீ கவலைப்படலையே? இப்ப கொஞ்சம் லட்சக்கணக்கான புலிகள் நின்று கத்திக்கிட்டு இருக்கோம், அதை பத்தி நீங்க கவலைப்படலையே? உனக்கு எதை பத்தி கவலை இருக்கு? உனக்கு எதை பத்தி? பணம் இருந்தால் வாழ்ந்து விட முடியும் என்று நினைக்கிற இந்த பைத்தியக்கார கூட்டத்துக்கிட்ட நாங்களும் 13 ஆண்டுகளா கத்தி கொண்டிருக்கிறோமே. உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன் இன்று மலையொலியில இருக்கிறது. என் அருமை தம்பி தங்கைகள் பார்க்கலாம். பெரிய செல்வந்தன் தன்னுடைய தங்கத்தையும் பணத்தையும் சேமித்து வைக்க பெரிய மாளிகை கட்டி இருந்தான். திறந்து திறந்து பார்த்து ஒவ்வொரு நாளும் எல்லாம் சரியாக இருக்கிறதா பாத்தி விட்டு பூட்டி விட்டு வந்து விடுவான். ஒரு நாள் உள்ளே சென்ற போது தானியங்கி கதவு தானாக மூடிக்கொண்டது. மூடிக்கொண்ட பிறகு அவன் சத்தம் போடுகிறான். வெளியே இருக்கிற அத்தனை ஆயிரம் வேலைக்காரர்கள் இருந்து அவனுக்கு ஒருத்தனுக்கு காதல கேட்கல. எங்கே முதலாளியை காணாமன்னு தேடுறாங்க. அவர் உள்ள போனது தெரியல. உள்ள போய் கத்துறான் கதறான், ஒன்னும் இல்ல. இன்னைக்காவது இந்த கண்காணிப்பு கருவி கேமரா இருக்கு, அன்னைக்கு ஒரு அளவும் இல்ல. அவன் அவ்வளவு பெரிய செல்வந்தன் அங்க இங்க ஓடிட்டு ஒன்னும் பசிக்கு தங்க கிட்டையும் சாப்பிட முடியல, பணத்தையும் சாப்பிட முடியல. 3-4 நாள் பட்டினி கிடந்து இந்த கையில தங்கம் இந்த கையில பணத்தை பிடிச்சபடி குப்பரை விழுந்து செத்து கிடந்தான். கதவை உடைச்சு பார்க்கும் போது அன்னைக்கு உலகம் தெரிந்து கொண்டது, தங்கத்தையும் பணத்தையும் சாப்பிட முடியாது என்று அன்னைக்கு தெரிந்து கொண்டது. நீங்கள் என்றைக்கு தெரிந்து கொள்வீர்களோ? இந்த மலையை நறுக்கி கல்குவாரி கிரசரா போட்டு வித்து கோடி கோடியா சம்பாரிச்சு வச்சிருக்கேன், வாழ்ந்துருவான். நீ பார்க்கத்தா போற. எப்படி வாழ்வ? 4 குடும்பம் வாழ்வதற்கு நாடு நாசமாகணுமாடா? நாடு சுடுகாடாகணுமா? என்னைக்கு நீங்கள் விழித்துக் கொள்வீர்கள்? என்றைக்கு உங்களுக்கு இந்த புரிதல் வரும்? உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அளிக்கிற உரிமையை எவன் தந்தது? வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று கட்டமைத்தவன் யார்? உங்களுக்கு கற்பித்தவன் எவன்? மலையை மணலை உன்னால் உருவாக்க முடியுமா? பிறகு ஏன் அழிக்கிறாய்? எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கிற நீ ரத்தத்தை கண்டுபிடிக்க முடியுமா? இந்த நீரை உருவாக்க முடிகிறதா? உன்னால் தோசை மாவை புளிக்க வைக்க முடிகிறதா? உன் அறிவியலா? பாலை தயிராக்க முடியுமா? உன் அறிவியலா? முடியுமா? பதில் யாரிடத்தில் உண்டு? இஸ்ரோ விஞ்ஞானி இடத்தில் உண்டா? நாசோ விஞ்ஞானி இடத்தில் உண்டா? யாரிடத்தில் உண்டு? தம்பி, சந்திர மண்டலத்துக்கு நீ சந்திராயனை அனுப்பலாம். சயின்டிஸ்டுக்கு சாப்பாடை என்ன ஆத்தாலும் அப்பனும் தான் அனுப்பணும். விண்வெளியிலே விண்கலத்தை பறக்க விடலாம். ஆனால் அந்த விஞ்ஞானிக்கு சோறை என் விவசாயி தான் அனுப்பணும். இந்த புரிதல் என்னைக்கு வருகிறதோ அன்றைக்குத்தான் இந்த மகனை நீ நேசிக்க தொடங்குவாய். நீ எதை பற்றி கவலைப்பட்டிருக்க? புத்தன் சொல்லுகிறான், பூக்களில் தேனை வண்டுகள் தன் உணவுக்காக போய் உண்டுவிட்டு பூவுக்கு எந்த சேதமும் இல்லாமல் திரும்பி வருவது போல இந்த பூமியை நீ பயன்படுத்திக் கொள்ளணும்ங்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ ஒரு அந்நியன், ஒரு அயலான், இந்த பூமிக்கு வந்திருக்கிறாய், அப்படியே திரும்பி போயிரு. இது ஒன்னது இல்லை, அதை உணர்த்துகிறார். மாமேதை மார்க்ஸ் என்ன சொல்கிறார்? இந்த பூமி ஒரு அரசுடையதோ ஒரு மன்னருடையதோ ஒரு சமூகத்துடையதோ கிடையாது. இது ஒன்னது இல்லை.
இது உன் சந்ததியினோடது. இன்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியை இதையும் விட வளப்படுத்தி செழுமைப்படுத்தி உன் அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைத்து விட்டு போக வேண்டும். அது உன் கடமை. நீ வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். வீட்டை காலி பண்ணும் போது வீட்டுக்காரனிடத்திலே எப்படி பத்திரமாக ஒப்படைப்பாயோ அப்படி ஒப்படைத்து விட்டு போக வேண்டும். வீட்டின் உரிமையாளன் உன் மகன் உன் மகள் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த லாரியிலே உன் மலை மணலாக கற்களாக நொறுக்கி கொண்டு போகிற போது நீங்கள் பெற்ற பிள்ளைகளின் முகம் உங்களுக்கு நினைவுக்கு வருமானால் இந்த மகன் பேசியது வென்று விட்டேன் என்று பொருள். இல்லை என்றால் இந்த நொறுக்கி குட்டி கிடக்கிற கற்களை போல என் முன்னே திரண்டிருக்கிற மக்களும் கற்குவியல்கள் தான் என்று கருதி கொண்டு போவேன். ஆனால் கடைசி வரை என் உடலிலே கடைசி உயிர் துளி இருக்கும் வரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக கத்தி கத்தி போராடி செத்தாலும் சாவனே ஒழிய சமரசம் செய்து 4-5 சீட்டு கோடி தெரு கோடியில் நின்றாலும் நிற்பேன். எத்தனை ஆயிரம் கோடி கொட்டி கொடுப்பேன் என்று வந்தவர்களை எட்டி நில்லுங்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறேன் ஒழிய கையை நீட்டி பெட்டியையும் சீட்டையும் வாங்குற பரம்பரை கிடையாது. ஏன் ஏன் சரணடைந்து வாழ்வதற்கு சண்டையிட்டு சாவது மேலானது. உயிரினும் மேலானது நமது உரிமை. உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா என்று நின்று போராடிய மாணவர்களின் பேரனும் பேத்திகளும் நாங்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும். பணவேட்டை காடாக மாறி நிற்கிறது, வளவேட்டை காடாக நம் நிலம் மாறி இருக்கிறது. மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிறேன் என்கிறார்கள். இதே எரிகாற்றை மீத்தேன் ஈத்தேன் இந்த பயாக்கேஸை மக்கிய இளதலை கழிவு மனித கழிவு ஆடு மாட்டு கழிவில் இருந்து எடுக்க முடியும் என்கிற நிலை இருக்கும்போது ஏன் என் பூமி தாயின் ஈரக்குலைய இதயத்தை சிறுநீரகத்தை அறுக்கிறாய்? இதுதான் கேள்வி. சூரிய ஒளியில் காற்றாலையில் கடலலையில் மின்சாரத்தை தயாரித்துக் கொள்ள முடியும் என்கிற நிலை இருக்கிற போது எதற்காக என் தாயின் உடலை சிதைக்கிறாய்? நிலக்கரி நிலக்கரி என்று தோண்டுகிறாய். உலகத்திலே பாதுகாப்பான அணு என்று ஒன்றே கிடையாது என்கிறானே, அந்த அணு உலையை என் அன்னை தாய் நிலத்தின் முகத்திலே எதற்காக நிறுவுகிறாய்? எதற்காக? அணு உலைகள் என்றால் மின்சாரம் எப்படி? அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா? மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலா? யாரிடத்தில் பதில் இருக்கிறது? உலகத்திலே பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாது. நான் சொல்லலே, அணு விஞ்ஞானிகள் அணு குண்டின் மேலே அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கு அருகிலே குடியிருப்பதும் ரெண்டும் ஒன்றுதான் என்கிறார்கள். இதை ஆட்சியாளர்கள் அறியாததா? அவர்களுக்கு அரியணை, எங்களுக்கு அழிவு. அதனால் அவர்களுக்கு கவலை இல்லை. இப்போதும் ஸ்டெர்லைட்டை தடுக்க வேலை நடக்கிறதே, நடக்கட்டும், பார்க்க தானே போறேன். நீ இந்த கட்சிக்காரன் இந்த அரசியல் கட்சிக்காரங்க மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கா? நீ பிரபாகரன் பிள்ளைகளடா நாங்க. நீ நினைச்சுக்கிருக்கா? நீ தம்பி, இந்த கட்சி தேர்தலில் போட்டி போடுறது, எம்எல்ஏ ஆகுறது, எம்பி ஆகுறது, அதெல்லாம் 5ஆம் கட்டம். போட்டா போடு, போலன்னா போ. ஆனால் என் மண்ணை தொட்ட நான் தான் சொன்னேன், டங்ஸ்டன் நாங்கள் தான் நிறுத்தினோம். கையெழுத்து போட்டவன் யாரு? எடுக்க அனுமதி கொடுத்தவன் யாரு? அங்க போய் நின்று சொன்னேன், நான் இருக்கிற வரை இந்த நிலத்தில் ஒரு கல்ல கூட எவன் தொட முடியாது, ஆளாத கலங்காதேன்னு என் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். எடுக்க விடல. இப்பவும் சொல்றேன், பரந்தூர்ல விமான நிலையம் கட்டி காட்டிடு. நான் இப்பவும் சொல்றேன்டா, இந்த நிறைந்த என் இன சொந்தங்கள் மானமும் அறமும் வீரமும் உயிரென்று வாழ்கிற மறவர் கூட்டத்திற்கு முன்பு சொல்றேன். தன்மானமிக்க தமிழ் மக்கள் முன்னாடி நின்று சொல்றேன், நான் இருக்கிற வரை நீ ஸ்டெர்லைட்டை திறக்கவே முடியாது. மக்களுக்கென்று படை என்ற ஒன்று இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவுமே இல்லை. மாசை துங்கு சீன புரட்சியாளன் சொன்னது. அன்றைக்கு என் மக்களுக்கென்று படை இல்லை, ஆனால் இன்றைக்கென்று என் மக்களுக்கென்று ஒரு படை இருக்கிறது. என்ன படை? நாம் தமிழர் என்கிற தேசிய இனத்தின் திரட்சி.
தமிழ் சமூகத்தின் அரசியல் புரட்சி படை. தொட முடியாது. 8 வழிச்சாலை போடணும்னு என்னை சிறையில எல்லாம் போட்டாங்க. எங்க நீ போட்டு பாப்போம்னே, ஒண்ணு இல்ல. கடலுக்குள்ள பேனா சொல்லு நட்டு பாப்போம்னே, ஒண்ணு இல்ல. நான் சொல்றேன் சிரிப்பான். அந்த சீமா அப்படிதாங்க போயிட்டுருப்பான், அவன் போயிட்டுருப்பான் அப்படிதான் நினைச்சான். இப்ப பேரை சொல்றதுக்கே பயம் இருக்குது. அது வேற சொல்ல, அதை நான் பேரை சொல்லவே நான் விரும்பவில்லை. சொல்லித்தான் பாரு, சொல்லித்தான் பாரு. நீ பெரிய அப்பா டக்கர் தானே, ஒரு தடவை சொல்லித்தான் பாரு பேரை சொல்லித்தான் சொல்ல. இப்ப சொல்ல மாட்டான், இன்னொரு 2-3 வருஷத்துல சொல்லுவேன். எப்படி இருக்கு பாருங்க. வாய்ப்பில்லை ராஜா. நானும் என் தங்கை தம்பிகளும் இருக்கிறவரை வாய்ப்பில்லை. பகலவன் படத்துல ஒரு இருக்கும், நீ போலீஸ்காரனா புரட்சிக்காரனான்னு கேட்பா. இது ஓ வேலை இல்லையும்பா, இது ஒவ்வொருத்தரோட வேலையும்பா. இதே பிரச்சனை தான், ஒவ்வொருத்தரோட வேலையும்பா. அங்க வெள்ளைக்கார அதிகாரியோட மாவட்ட ஆட்சியரோட தர்க்கம், ஒவ்வொருத்தரோட வேலையும்பா. நீ யாரு தடுக்கிற? என் மண்ணின் வளத்தையும் மக்களின் நலத்தையும் யாரு கெடுத்தாலும் நான் தடுப்பேன். நாங்கள் சீருடை அணியாத காவல்துறை, உண்மையான காவல்துறை, சீருடை அணியாத மக்கள் ராணுவம். துவக்கில்லை மதிப்புமிக்க வாக்கு, கருவி இல்லை கருத்தியல் புரட்சி. ஒன்னும் செய்ய முடியாது. நீ என்னென்னவோதான் ஆட்டம் காட்டி பாக்குற, இனி அசிங்கப்படுத்தலாம் நினைக்கிற. காலில் விட்ட கழிவு மாதிரி கழுவிட்டு ஓடிட்டு இருப்பேன். என்னை ஒண்ணும் பண்ண முடியாது. இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், என்னை நீ சமாளிக்க முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. பெரியாரை பேசி விட்டு எப்படி நடமாடுவாய்? நல்லா தான் போயிட்டு இருக்கேன், அல்லாதான் போயிட்டு இருக்கேன். ஓ பெரியார் 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 அப்படி ஓரமாக உட்காந்து கத்திருப்பா. பாப்பா அப்படி பாப்பா பாப்பா. எனக்கு எண்ணற்ற பெரியார் இருக்காங்கப்பா, எண்ணற்ற பெரியார் இருக்காங்க. வச்சிருக்கேன் 8ஆம் தேதி யார் பெரியார்னு ஒரு கச்சேரி வைக்கிறேன். வா நீ வாப்பா வாப்பா வாப்பா. ஏங்க அவர் பயப்பட மாட்டாரு? பயம் என்பது என் பரம்பரைக்கே கிடையாது. வெள்ளக்காரன் அங்க அங்க ஒரு பெர்லாங்க அங்க இருந்து குறி வச்சு விட்டு போடுவான். 3 கிலோமீட்டருக்கு அங்க இருந்து பீரங்கில கொண்டு போட்டுருவான். செத்து போயிருவேன். எனக்கிட்ட வாளும் வேலும் தான் இருக்கு. போட்டாங்கடா சண்டை என் பாட்டேன். அப்படிதான் வந்தான் வெள்ளக்காரன். நெற்கட்டும் ஜவலாம் ஏதோ பூலி தேவனாமே ஒரு கை பாப்பம்னு வந்தான். டே மண்ணால கட்டிய கோட்டையை பீரங்கி குண்டுகள் தகர்க்க முடியலடா. அது மண்ணுடா. என் பாட்டனின் மன உறுதியிடாது. எந்த இடத்தில் படையை கிளப்பினானோ அதே இடமறை அடித்து புறமுது காட்டி ஓட வைத்த மறவன் பூலித்தேவனின் பேரனும் பேத்திகளும் உகந்திருக்கிறது. அழகுமுத்து கோணா அவன ஒரு கை பாப்பம் வந்தான். அது இன்னொரு பாட்டையும் ஒருத்தர் இருக்கான். நமக்கு உடன் பிறந்த ரத்த துரோகங்கள் தானே. மருதநாயம்னு ஒரு பாட்டை, அவனும் வீரன், 2 பேரும் சண்டை போட்டு பாட்டனை சிறைபிடித்திட்டான். சொல்றாரு, துரோகத்தால் உன்னை வீழ்த்திட்டம் பாத்தியான்னு. நம்ம பாட்டை என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். செத்தாலும் நாங்கள் வீர மறவர்களாக சாபம் வரலாற்றில், நீ வென்றாலும் உன்னை துரோகி என்றுதான்டா பதிவு செய்யுங்கிற பாட்டை அழகுமுத்துக்கும். உன்னுடைய துப்பாக்கி குண்டுகள் என்னுடைய ஆட்டு புழுக்கைக்கு சமமிடாங்கிறார். அந்த ரத்தத்துல கொஞ்சம் கூட வாடா எங்களுக்கு ஓடல. மன்னர் கட்டபொம்மன் கோட்டையை விட்டு வெளியேறிவிட்டான். உடன் பிறந்தார்களே வெளியேறிவிட்டார். ஒரு பாட்டன் வெள்ளையத்தேவன் இறந்து விட்டான் போரிலே. இன்னும் ஒரு பாட்டன் மன்னர் கட்டபொம்மனின் தளபதி சுந்தரலிங்கனார் நிற்கிறார். அவரிடத்திலே மன்னர் கட்டபொம்மன், சுந்தரலிங்கம் வா சென்று விடலாம். மன்னர் இருப்பது மாறுவேடத்தில். ஏற்கனவே ஊமத்துறை பாட்டர்கள் மருதுவாண்டியர் இடத்திலே அங்கே அடைக்கலம் புகுந்திருக்கிறார். இவர் போகும்போது பாட்டன் சுந்தரலிங்கத்தை அழைக்கிறார், வா போய்விடலாம் என்று. நீங்கள் போங்கள் மன்னரே, நான் நிற்கிறேன். என்னை தாண்டித்தான் வெள்ளைக்காரன் இந்த கோட்டையை தொட முடியும் என்று ஒரு மகன்
8 நாட்கள் நின்று சண்டையிட்டு 8 நாட்கள் ஒற்றை வீரன் அப்படி நிக்கிறா. ஒவ்வொரு தமிழ் மகனும் என்னை தாண்டிதாண்டா, என் மண்ணை, என் மலையை, என் காட்டை, என் நாட்டை நீ தோடணும் என்று நிக்கணும். அது வெளியிலிருந்து வந்த கொள்ளைக்காரன் இருந்தா பரவாயில்ல, இவன் கூட இருக்கிற கொள்ளைக்காரன் அடிக்கிறாங்கிறதான் பிரச்சனை இருக்கு. எப்படி இந்த மானையின உணர்வு எங்கடா அந்த மரபணு சோரம் போயிருச்சா? நீ சோறு திங்காம பீசா பர்க்கர் தின்னதுனால வந்த பிரச்சனை இது. ஏசி கேஎஃப்சி அதுல வந்த பிரச்சனை நேரம் ஆயிருச்சுங்கிறான். எங்களுக்கு நேரம் ஆயிருச்சு சீக்கிரம் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு. எங்களுக்கு எத்தனை நாளைக்குடா அழுது கொண்டு இருக்கிறது. வாராது வந்த மாமணி போல் வந்த சுதந்திரத்தை தோற்போமாங்கிறான் எங்க பாட்டன் பாரதி. நம்ம பாட்டன் பாரதி சீமான் அவர் அப்பாங்கிறார், பாரதியை பாட்டன்கிறார். பெரியார் தந்தையாயி ஸ்டாலின் எல்லாம் எங்களுக்கு அப்பாவாகும்போது பாரதி எங்களுக்கு பாட்டனாவும் ஊவேசா எங்களுக்கு தாத்தனாவும் இருக்கக்கூடாதாடா? போடா. அதுல தர்மமே வெல்லுமெனும் சான்றோர் சொல் பொய்யாமோ, கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோங்கிறான். எத்தனை நாளைக்குடா இப்படி நாங்க கஷ்டப்படுறதுன்றான். வெல்லணும். நம் நிலத்தின் வளத்தை பாதுகாத்து இன்னொரு தலைமுறை வாழ்கிற பூமியாக அதை வைத்து விட்டு போகணும். குடிக்க நஞ்சில்லா நீர், சுவாசிக்க தூய காற்று, உண்ண நல்ல விஷமில்லாத உணவு, படிக்க நல்ல கல்வி, படித்தால் பார்க்க வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. அரிசிக்கும் பருப்புக்கும் 5க்கும் 10க்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் இலவசங்களுக்கும் மானியங்களுக்கும் போனஸ்களுக்கும் கையேந்தி நிற்கிற மான தமிழ் கூட்டத்தை மீட்டு தன்மானமிக்க தமிழ் பேரினமாக வாழ வைக்க இருக்கிற இறுதி வாய்ப்பு என் அன்பு மக்களே. உங்கள் பிள்ளைகள் எங்களின் கைகளை பற்றி வலிமை தாருங்கள். மலைதானே போகட்டும் என்று இருக்கிறார்கள். இந்த வளத்தை உங்களால் உருவாக்க முடியாது. ஊழலை ஒழித்து விடலாம் என் உடன் பிறந்தானே. என் அன்பு தம்பிதங்கைகளே, ஒரு நேர்மையாளன் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் லஞ்சத்தை ஒழித்து விடலாம், நீரை தேக்கி விடலாம், காட்டை வளர்த்து விடலாம். ஆனால் மலையை, மணலை, அந்த வளத்தை எப்படி சேமிப்பாய்? பூமியை தோண்டி எடுக்கிற மீத்தேன், ஈத்தேன், அந்த வளத்தை எப்படி சேமிப்பாய்? நெய்வேலியிலே தோண்டி எடுக்கப்படுகிற பழுப்பு நிலக்கரி நிலத்தை எப்படி நீ மீட்டு உருவாக்கம் செய்வாய்? போரின் பேர் அழிவுக்கு பிறகு கூட மக்களை அந்த இடத்திலே குடியேற்றி விடலாம். ஆனால் அணு உலை வெடித்த இடத்திலே, மீத்தேன் ஈத்தேன் எடுத்து நிலத்தை நாசமாக்கிய இடத்திலே, நிலக்கரியை தோண்டி எடுத்த 65,000 ஏக்கரிலே மறுபடியும் நம் மக்களை குடியேற்ற முடியாது, மீள் குடியேற்றம் செய்ய முடியாது. சொந்த நிலத்திலே நீ அகதியாக போவாய். அந்த நிலையை மாற்ற பூமியை உன் தாயாக என்று நீ எண்ணி போற்ற துடிக்கிறாயோ, நேசிக்க துடிக்கிறாயோ, அன்றுதான் இதை காக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு பிறக்கும். மலைகளின் வளம்தான் மண்ணின் வளம். மழை இல்லையே பூமியில் மழை இல்லை என்கிற புரிதல் உனக்கு வர வேண்டும். கடல் இருக்கும், மழை பெரிய மழை பொழிவை பெற முடியாது. சான்று உங்கள் முன்னால் இருக்கிற உங்கள் மகன்தான். என் மண்ணில் கடல் உண்டு, மழை இல்லை. காரணம் மழை இல்லை. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், எங்கள் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் உயிர் சொந்தங்கள், இந்த பேச்சை கேட்டுவிட்டு அப்படியே சென்று விடாமல் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எதற்காக இந்த பிள்ளைகள் வேர்க்க விறுவிறுக்க கத்த வேண்டும்? ஏன் எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு ஒரு கார் தருவோம், எல்லோருக்கும் ஒரு அலைபேசி தருவோம், அதற்கு சார்ஜர் கொடுப்போம், அந்த செல்போனுக்கான கட்டணம் நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு வேணாலும் பேசுங்கள், நாங்களே கட்டி விடுவோம். அப்படியெல்லாம் பேசி ஏமாத்த தெரியாதா? இவர்கள் ஏமாத்த வந்தவர்கள், நாங்கள் அதையெல்லாம் மாத்த வந்தவர்கள். நாங்கள் பதவிக்காக வந்தவர்கள் அல்ல, என் மக்களின் உதவிக்காக வந்தவர்கள். நாங்கள் பிரச்சனைகளை கேட்க வந்தவர்கள் அல்ல, தீர்க்க வந்தவர்கள். நாங்கள் என் மக்களை வைத்து பிழைக்க வந்தவர்கள் அல்ல, என் மக்களுக்காக உழைக்க வந்தவர்கள். நாங்கள் வந்தது பணத்திற்காக அல்ல, நாங்கள் பிறந்த
பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக வந்த பிள்ளைகள். அதனால் தான் சமரசம் இல்லாத இந்த நிலத்திலே தொடர்ந்து தொடர்ந்து எத்தனை முறை தோற்றாலும் நிமிர்ந்து நிமிர்ந்து விழுவதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. விழுந்தாலும் எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து விடலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறவனை உலகத்தில் எவனாலும் தோற்கடிக்க முடியாது. நாங்கள் இதுவரை விழுந்திருக்கிறோம், ஆனால் 26 உங்கள் பிள்ளைகள் எழுவோம், எவனும் தொட முடியாத உயரத்திற்கு எழுவோம். அதனால்தான் 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைத்து இங்கே நிற்கிறோம். வீரம், அறிவு, புரட்சி, கொஞ்சம் வாழ்க்கை. எங்களுக்கு வீரம், அறிவு, புரட்சி தான், வாழ்க்கை கொஞ்சம் தான். அந்த வாழ்க்கையும் என் மக்களுக்காகத்தான். அறிவார்ந்த பெருமக்களே, எங்களின் தம்பி தங்கைகளே, உங்களை நம்பித்தான் உங்கள் அண்ணன்மார்கள், உங்கள் அக்காமார்கள், தங்கைமார்கள், தம்பிமார்கள் இந்த களத்திலே நிற்கிறோம். நிலத்தை காக்க, வளத்தை காக்க நாம் எல்லோரும் பெரும்படையாக நின்று நம் மண்ணின் வளத்தை காத்து இன்னொரு தலைமுறைக்கு கையளிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடாது, இரு கைகளையும் கொடுத்து வலிமைப்படுத்தி வெல்ல வையுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நமது வெற்றி நாளை எதை சொல்லும்? தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.